திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அது மூலமா தான் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பெரும்பான்மை முக்காட்டாலும் ஓரளவு அதிகமா வாக்கு செலுத்திருக்காங்க. ஆனா அதிமுக இன்னைக்கு உடைப்பட்டு இருக்கிற நிலையில எடப்பாடி அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடைய ஆதரவும் அவர் ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு ஏற்கனவே அதுக்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்து விட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு நான் சொல்வாரு. ஓட்டுக்கு விடும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் சொல்றப்ப கூட கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்தில் விஜய் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? அது எனக்கு தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு தலைவர்களுடைய கருத்தையும் எல்லா தலைவர்களும் அப்படியே ஏற்றுக்கிட வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட கருத்து இல்லை. வரவேற்றிருக்கிறோம் சொல்லிட்டேன்ல. ஜோசப் விஜய் ஆட்சியை வரவேற்றுக்கொண்டு முதலே நான் சொல்லிட்டேன். அதிலே ஐ ஸ்டாண்ட் பை இட். வி வெல்கம் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ஆட்சி அமைப்பதற்கு வரவேற்றுக்கொண்டு சொல்லிட்டேன். அது காங்கிரஸ் எடுத்த முடிவு. அதை பத்தி நான் என்ன கமெண்ட் பண்ண முடியும்? திமுக கூட்டணியில் தான் தொடரும். இந்த தோழமை தொடரும். அவரு உதயநிதி துணை முதல்வராக இருந்தவர். இன்றைக்கு திமுக குழுவுக்கு தலைவராக இருக்கிறாரு. கருத்து சொல்ல சகல உரிமையும் அவர் உண்டு. அந்த ஒவ்வொருத்தர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது பிளவா ரெண்டாக பிளவா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். திராவிட கட்சிகளை தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் வல்ல எலெக்ஷனுக்கு தான் ஆட்சி அமைக்கணும்னு வந்தாரு. அவருக்கு ஆட்சி பெரும்பாலும் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அவர் அந்த நோக்கத்தை சொல்லி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணல. திராவிட கட்சிகள் வரக்கூடாதுன்னு அவர் எங்கேயும் சொல்லல. எந்த மேடையிலையும் சொல்லல. அவர் பெரியார் திடலுக்கு சென்று அறிவாசான் தந்தை பெரியாருக்கு அவர் மரியாதை செய்ததிலிருந்தே அவர் தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தை மதிக்கிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம்.